Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen பார்க்குற எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சிகப்பரிசி வச்சு கார பிடி கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிகப்பரிசி பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறின பிறகு இதை அரைச்சிக்கலாம். ஊற வைக்கும் போதே 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், நம்ம இட்லி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சா போதும். சிகப்பரிசி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக கால் மூடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் எண்ணெயிலே போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேங்காய் நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். தேங்காய் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சிகப்பரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துனோடனே 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது அரிசி சேர்த்து கெட்டியாக இருக்கும் போது அடி பிடிச்சிரும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிளறி விடுங்க. இது கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு நம்ம கொள்ளுக்கட்டைக்கு பிடிக்கிறோம்ல மாவு பதம், அந்த பதம் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பேனில் எங்கேயும் ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி இது நல்லா வெந்துச்சுன்னா இந்த அரிசியோட ஃப்ளேவர் நல்லா வரும். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகணும். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறும் போது பேனில் எங்கேயும் ஒட்டக்கூடாது, ஈவனாக வரணும். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஈவனாக வரணும். இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிடலாம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுருங்க. நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறோம்ல, கை பொறுக்கிற சூடு அது வரைக்கும் வரணும். அந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி போனியில் ஆவி கட்டிக்கலாம். நம்ம கிளறி வச்ச அரிசி மாவு பாருங்கள் கை பொறுக்க ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த கொழுக்கட்டை மாவை பிடிச்சிக்கலாம். இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிக்கலாம். பால்சா வேணாலும் பால்சா பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிடிச்சாலும் ஓகே. சிகப்பரிசிங்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கொழுக்கட்டை வேக வைக்க இட்லி தட்டில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது இட்லி போனிக்கு அடியில் தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். கொழுக்கட்டை இட்லி போனியில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான சிவப்பரிசி காராக்கொள்ளுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாசமாக அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு.
வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.